பார்த்து வருகிறோம். திமுக காங்கிரஸ் இடையே இன்று மாலை 5 மணி அளவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள். மோனிஷா, திமுக காங்கிரஸ் இடையே நடைபெற்று வரக்கூடிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 5 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் குழுவினர் அண்ணா அறிவாலயம் வருகின்றனர். கொச்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் 4 மணி அளவில் சென்னை வருகிறார். அதே போல இந்த பேச்சுவார்த்தை காங்கிரஸ் கட்சியில் பேச்சுவார்த்தை குழு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அவரும் கோவாவிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். அதே போல அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிவேதி தல்வா, அவர் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர், அவரும் பெங்களூரிலிருந்து சென்னை வந்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் மாலை 5 மணி அளவில் சென்னை அறிவாலயம் வந்து இந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை வேட்புமனுவிற்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் நேற்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய தேமுதிகவிற்கான மாநிலங்களவை இடத்தை ஒதுக்கி அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த சூழல்ல இன்று தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்தது. நேற்றைய தினம் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசித்து இருந்தார். தொடர்ந்து அகில இந்திய தலைமையுடனும் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு இந்த கூட்டணி இறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியானது. அந்த சூழல்ல இன்று மாலை 5 மணி அளவுல இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மோனிஷா, தமிழரசி, காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? கடந்த சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில 25 இடங்கள்ல போட்டியிட்டு 18 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இந்த சூழல்ல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேணும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. இதுதான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு தாமதமாக இழுபறி நீடிக்கிறது ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. இந்த சூழல்ல திமுக தரப்பிலிருந்து இந்த முறை கூட்டணியில அதிக கட்சிகள் இருப்பதனால கூடுதல் தொகுதிகள்ல ஒதுக்குறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை தொடர்ந்து திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில காங்கிரஸ் 35 இடங்களுக்கு மேல ஒதுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கேட்டு வந்ததுனால இந்த கூட்டணியில தொடர்ந்து ஒரு இழுபறி என்பது இருந்து வந்தது. இந்த சூழல்ல நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையோட இறுதியில 28 தொகுதிகள் ஒதுக்க முன் வந்திருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மாநிலங்களவை ஒரு இடம் ஒதுக்கவும் திமுக முன் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. அதன் அடிப்படையில இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. இன்றைய தினம் இந்த சந்திப்பிற்கு பிறகாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.